கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுக்கும்போது இந்த கற்பனையை தான், இந்த ஒரு கட்டளையை தான் முதலாம் கற்பனையாக நமக்கு கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் அவரை தேவனாய் கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், அதாவது யாரெல்லாம் இப்போ ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் இந்த உரிமையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கள்ட்ட போய் ஆண்டவர் இப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறணும்னு சொல்லி சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட இந்த அன்பை ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். அதாவது அவருக்கான ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது, அவருடைய வாஞ்சை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும். ஆமென். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நம்முடைய இருதயத்தில் பாதி அன்பை உறவுகளுக்கு கொடுத்து வச்சுருப்போம், பாதி அன்பை நம்ம மேலேயே நம்ம வச்சுருப்போம். அதாவது முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவம் நம்மளுக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மளை குறித்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக நினைக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய அன்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமென். அவரை இப்படி நம்ம அன்பு செய்யணும்னு சொல்லி அவர் நம்மளை ரொம்ப விரும்பி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் இப்படி தான் நம்மளை நேசிச்சிருக்கிறார். அவர் முழு இருதயத்தோடு நம்மளை நேசித்ததுனால தான் அவர் விரும்பி அவர் வாசம் பண்ணின அந்த பரலோகத்தை விட்டு அவர் படைத்த அந்த பூலோகத்துக்குள்ளே தன்னையே வெறுமையாக்கி அவர் அந்த பூமிக்குள்ளே கடந்து நமக்காக உயிரையே கொடுத்துருக்கிற அந்த அன்பு. ஆமென். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை முழு இருதயத்தோடு நேசித்து நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், உடம்புல வெளியேற வரைக்கும் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்ம இடத்துல நாம் மறிச்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நமக்காக மறித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட அன்பை செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நான் உங்களிடத்தில் அன்பு கூற எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, அந்த அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன் தான், எனக்குள்ளே அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட அன்பை நமக்குள்ளே ஊற்றி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்களாக நம்மை மாற்றி விடுவார். முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நம்மை நேசிக்கிறவர்களாக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். இந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்போம். நமக்குள்ள அந்த பலவீனம் இருக்கிறது. முழு இருதயத்தோடு அவர் நேசிக்க என்ன செய்ய முடியல. முழு ஆத்மாவோடு நேசிக்க முடியல. முழு ஸ்ட்ரென்த்தோடு என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. அப்போ முடியாத உனக்கு கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கிறார். இந்த பலவீனத்தை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய விருப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட நாம் தெரிவிப்போம்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்கிறது படி உங்களை நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நேசிக்க நான் விரும்புகிறேன்ப்பா, அன்பு கூற விரும்புகிறேன்ப்பா, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நாம் அவரை அப்படியாய் நேசிக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஆமென். அதனால் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தோமோ தெரியலப்பா, ஆனால் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தின உம்மிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து உம்மை சந்தோஷப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.